உள்ள வந்து இங்க மாஞ்சிக்கிட்டு பேச மகனே. என் அப்பா சொல்லுவாரு, ஒரு கிஃப்ட் குதிரையோட வாயில தான் இருக்கும்னு. அது ஏன்னு இப்பதான் புரியுது. பழைய கென்டக்கில ஒரு டிராப் வேணுமா? இல்ல வேணாம். நீ நல்லா யோசிக்கிற. எனக்கு புடிச்சிருக்கு. இப்ப பிசினஸ்ங்கிறது ஒரு பயப்படத்தக்க விஷயம் கிடையாது. இது நம்மள அழுக்காக்கிடும். ஆனா இத பத்தி நீ கவலைப்படாத. நீ என் ஆளு. ஓ யா. சரி. அவன கொஞ்சமா அழுத்தாததுக்கு ஒரு சில பாஸ்டர் எனக்கு தேவை. நீ பாக்குறத பார்த்தா அவன கொல்ல போறேன்னு நான் நினைக்கிறேன். வேற என்ன பண்ணலாம்? அவன் கண்ட்ரி கிளப்ல கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பான். அங்க கன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது பார்த்தா பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. நீ போய் அந்த 8 அடிச்சிட்டு வா. இப்ப இங்க நீ ஒரு மெம்பரா மாறலாம். அதுக்கு உனக்கு தேவை ஒரு நல்ல ட்ரெஸ். இப்ப இங்க பாரு மகனே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு நீ தான் எனக்கு உதவணும்னு நான் நினைக்கிறேன். நான் சரி பண்றேன் வெள்ளி. நோ, நான் உன்னோட திறமையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப இங்க தான். இது இப்ப டெவலப்மெண்ட் வேலையில இருக்கு. இதுதான் நம்ம பாத்துக்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி. இந்த புது ஆபீஸ் ஒரு வகையில பிளாக் பண்ணுதுன்னு சொல்ல வரீங்களா? நீ சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப நான் கொஞ்ச நேரம் டவுனுக்கு வெளிய போகுறேன். அந்த ஆபீஸ் டெவலப்மெண்ட்ல சடனா ஏதாச்சும் மாற்றமோ, இல்ல கட்டமைப்பு சிக்கலோ ஏதாச்சும் ஏற்பட்டா, ஒரு சிவில் இன்ஜினியர் மாரி அடி எடுத்து வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் சிட்டியோட முக்கியமான பகுதியை உங்களுக்காக காப்பாத்துறேன். உன்ன மாரி ஒருத்தன் தான் எனக்கு தேவைப்படுறான். மிஸ்டர் வெர்சட்டி, கோலனல். வந்ததுக்கு நன்றி. ப்ளீஸ் உட்காருங்க. யாரா? இல்ல, தேங்க்ஸ். என் மியூச்சுவல் ப்ராப்ளம் இப்போ ஒரு பிரச்சனையே இருக்கிறத நினைச்சு நான் ஒரு மனிதனா வெட்கப்பட்டு நிக்கிறேன். நான் பல வருஷமா கோன்சாலிஸை பார்த்துட்டு வரேன். ஆனா இப்ப அவன் உச்சத்துல இருக்கான். நீ கோன்சாலிஸை கொல்லணும். அவனா செஞ்சான்? எனக்கு பணம். அதான் முக்கியம். இந்த விஷயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஒன்னாவே உன் பணத்தை தேடலாம். இவன் பென்ட் ஹவுஸ்ல இருப்பான். புரியும்போது என்ன அழவையா? இதை எடுத்துக்கோ. பாணி, வா என்னோட சேரு. இது நல்லா இருக்கு. ஹாப்பி நாட். வேணாம், வேணாம். தேங்க்ஸ். தாமி, நீ தான் என்னை இந்த கரப்ஷன் வந்து வெளியே எடுத்து இப்ப என்ன நிம்மதியாக்கியிருக்க. இருந்தாலும் நான் உன்னோட சாவுக்கு வருத்தப்படுறேன். அண்ட் இந்த பிசினஸையும் நான் எடுத்துக்கிறேன். இது என் பணத்துக்கு கிட்ட கூட போக முடியல. தாமி, நீ லிபர்ட்டியில இல்லை. இங்க பெரும்பாலான விஷயம் வித்தியாசமா தான் யோசிப்பாங்க. நான் என் விசாரணையை ஆரம்பிப்பேன். ஆனா அதுக்கு நடுவுல எனக்கு ஒரு வேல்யூபிளான டீல் ஒன்று இருக்கு. கோர்டஸ் உங்களோட ஃப்ரெண்டு தானே? நீ ஒரு நல்ல நண்பன் டாமி. நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். எனக்காக ஒரு வேல்யூபிள் டெக்னாலஜி கொடுத்த ஒருத்தனை நீ அவசியம் பார்க்கணும். தாமஸ், உன் வருகைக்கு நன்றி. நேரா பிஸ்னஸுக்கு போகிறதுனால மன்னிச்சிடு. டியாஸ், என்ன ஒரு டிரான்சாக்ஷன் பிஸ்னஸை பார்க்க சொல்லுங்க. கடைசியா நடந்த மாதிரி இது நடக்காதுன்னு நம்புவோம். இதனால தான் நான் உன்ன நினைச்சேன் ஃப்ரெண்ட். பல மாடி கார் பார்க்கிங்கில் நான் ப்ரொடெக்ஷனை கைவிட்டேன். ஆனா நீ பார்ப்ப. போய் டியாஸோட ஆளை பாரு. கிரேசியஸ் அமிகோ. எல்லாரையும் தொங்க விட்டு எனக்கு தெரியும். பாரு, எல்லா இடத்துலயும் நிழல போல ஏதாவது செய்யணும்னு சொல்லி நினைக்கிற. நீ யூஸ்ஃபுல்லா இருந்தா என்ன செய்வேன்னு வந்து காட்டு. நான் அப்படியே செய்கிறேன். என் பேர் லான்ஸ். டாமி வெர்சட்டி, நாம போகலாம். நீ தான் கார்டெக்ஸ் ஏவிவிட்ட புது துப்பாக்கியா? அதிக லாபம் கிடைக்கிற வரைக்கும். அவங்க எந்த நிமிஷத்துல இங்க வரலாம். இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. சரி, நான் பால்கனியை பார்த்து பேசுகிறேன். நீ ரூஃப் ஆக்சஸ் பண்ணிக்கோ. நான் உயிரோட இருக்கேன். எல்லாம் உங்களால தான். உன்னோட பேர் என்ன? டாமி. திரும்பவும் பார்ப்போம் அமிகோ. நான் நினைச்சா. Come on baby. Come on. யா அப்படிதான். முட்டாள் புதையல். உன் தலையை நான் வெட்டுவேன். யார் இந்த லூசு பையா? டாமி வெர்சட்டி, என்ன ஞாபகம் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு பதட்டமா இருக்கு. எப்பவும் ஒரு குதிரையை நம்பக்கூடாது. நீ நல்லா வேலை செய்யற. இப்ப நீ எனக்கு வேலை செய். நான் பணத்துக்காக தான் வேலை செய்வேன். நான் சொல்லிட்டேன் அமிகோ. நீ இப்ப எனக்கு வேலை செய்யற. நான் வாய மூடு. நான் சொல்றதை செய். நான் எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்னு தெரியல. ஆனா 3%ல இருந்து 100% வரைக்கும் எல்லாத்தையும் திருடுறானுங்க. இதை யாரு எனக்கு செய்வா? யாரு?
நீ நான் சொல்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பாரு. அவன் எங்கே போகிறான்னு பாரு. அதுக்கப்புறம் நாம அவனை கொல்லணும். நீ எந்த வழி திறமையில முட்டாள் 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 நீ என்ன ரிகார்டோ? இந்த முட்டாளுங்க எப்போதும் ஏமாத்துவாங்க. இதுதான் இந்த பிஸ்னஸோட பிரச்சனையே. நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? இது என்ன ரொம்பவே தாழ்வாக காட்டுது. கூடிய சீக்கிரத்தில் இந்த பாவமா வயசீட்டில் யாரோ விற்பாங்க. அடுத்து என்ன? மாஃபியாவில் என்ன? அந்த கேங்கோட இடம் க்ரௌண்ட் லெவலில் இருக்கு. குவிண்டின் இங்கே குவிண்டின் அவங்கள கூட்டிகிட்டு போவான். அவங்கள முடிச்சு நீ என்ன செய்யலான்னு நினைக்கிற? நீங்க என்னடா பண்ற? டேய் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். டிஎஸோட டீல் என்னோட பிரதரோடய கனெக்ட் ஆகி இருந்தது. அவன் உன்னையும் கொன்னுடுவான். நான் சமாளிச்சுக்கிறேன். நான் சொல்றது கேளு. நான் டிஎஸை பாத்துக்கிறேன். அவன் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டான்.